என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ரூத். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரூத் முதல் அதிகாரம் 6 முதல் 22 வசனங்கள் வரை. ரூத், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் முதல் அதிகாரம் 16வது வசனம். எந்த ஒரு பெண்ணானாலும் மாமியார் வீட்டுக்கு போகும்போது இந்த ஒருமைப்பாட்டு உணர்வுடன் போனால்தான் அவளது வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக அமையும். அவள் எந்த இனமாக ஜனமாக இருந்தாலும் கணவன் குடும்பத்து மக்களை தன் மக்களாய் நினைத்து ஒன்றும்போதுதான் அந்த குடும்பத்தின் பழக்க வழக்கங்களை ஒழுகலாறுகளை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு தானும் மகிழ்வாள், அவர்களையும் மகிழ்விப்பாள். அதைவிட முக்கியமாக இனி அவளுடைய தேவன் கணவன் குடும்பத்தார் வணங்கும் தேவனாகவே இருக்க வேண்டும். ரூத் இந்த 2 காரியங்களிலும் நகோமியுடன் ஒன்றுபட்டாள். மேலும் நகோமி தன் முதிர் வயதில் யூதா தேசத்துக்கு போய் சம்பாதிப்பதும் வாழ்க்கை நடத்துவதும் கடினம் என்பதாலும் அவள் மீதுள்ள அன்பினாலும் ரூத் நகோமியை விட்டு பிரிய மறுத்துவிட்டாள். மோவாப் நாட்டில் வாழும்போதே ரூத் கர்த்தரை பற்றியும் இஸ்ரவேல் மக்களை பற்றியும் நகோமி மூலம் நன்கு அறிந்து வைத்திருந்திருக்கக்கூடும். அத்துடன் ஒரே தெய்வமான கர்த்தரை பற்றிய காரியங்களும் இஸ்ரவேலரின் நியாய பிரமாணங்களும் அவளை கவர்ந்திருக்கக்கூடும். அதனால்தான் நகோமிக்கு கீழ்ப்படிந்து அவளுடன் வாழ்ந்திருக்கிறாள். அதே சமயம் இருவருடைய பசியையும் போக்குவதற்காக தானே முன்வந்து வார்கோதுமை வயல்வெளியில் கதிர்களை பொறுக்கி வர போயிருக்கிறாள். கர்த்தரின் சித்தப்படி ரூத் கதிர் பொறுக்க போன வயல் போவாசுடையது என்று கேள்விப்பட்டபோது நகோமி யூதருடைய மரபின்படி ரூத் போவாசையே மணந்து கொள்ளலாமே என்று சிந்தித்து ராத்திரியிலே போவாசின் பாதத்தண்டை போய் படுத்து கொள்ள சொல்கிறாள். நம் தமிழ் மரபுக்கு இது விகற்பமானது என்றாலும் யூத மரபின்படி ஒரு பெண் தன் விருப்பத்தை ஒரு ஆண்மகனுக்கு தெரிவிப்பதாக இந்த வழக்கம் இருந்திருக்கக்கூடும். மேலும் அவள் தன் மாமியாருக்கு செய்தது ஊர் முழுவதும் பரவி இருக்கிறது. ரூத்தின் தாழ்மையும் செய்கையும் போவாசையும் கவர்ந்ததால் முறைப்படி அவன் அவளை திருமணம் செய்து கொண்டான். கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதத்தால் தாவீதின் பாட்டனான ஓபேத் ரூத் வயிற்றில் பிறந்தான். ரூத் இயேசுவின் வம்சாவளிக்குள் புகுந்தாள். நகோமி உற்றார் சுற்றத்தார் யாவரும் வாழ்த்தும் வண்ணம் பேரனை வளர்க்கிறாள். நகோமியின் குடும்பத்தில் கரைந்து போனதுதான் ரூத்தின் பெருமைக்கு காரணம். நகோமியின் குடும்பத்தில் கரைந்து போனதுதான் ரூத்தின் பெருமைக்கு காரணம். மருமகளாய் ரூத் வந்தாள், மாமியுடன் ஒன்றி வாழ்ந்தாள். இயேசுவின் வம்ச வழிதனிலே இடம் பெறும் ஆசி பெற்றுவிட்டாள். உன் தேவன் என் தேவனாவார், உன் ஜனமே என் ஜனமாகும் என்று சொல்லி கீழ்ப்படிந்தாள். முதிர் வயதில் ஆதரித்தாள். உன் தேவன் என் தேவனாவார், உன் ஜனமே என் ஜனமாகும் என்று சொல்லி கீழ்ப்படிந்தாள். முதிர் வயதில் ஆதரித்தாள். ஜபம். தேவனே,
உம்மை என் தேவன் என்று தேடி வந்த ரூத்தை ஆசிர்வதித்தது போல என்னையும் ஆசிர்வதியும். ஆமேன்.